ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாக அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் தங்கின முதல் வீரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபான்ஸ்ரீ சுக்லா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராகேஷ் சர்மா. ஸோ இவங்க விண்வெளிக்கு போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்து இவங்க வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து முதலாக தங்கி ஆராய்ச்சி பண்ணது யாருன்னு பார்க்கும்போது சுபான்ஸ்ரீ சுக்லா. ஸோ இவங்க தான் இனி நம்ம இந்தியாவிலிருந்து ககன்யான் திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம். ஸோ இதுக்குமே இந்த சுபான்ஸ்ரீ சுக்லா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த சுபான்ஸ்ரீ சுக்லா அவர்கள் நாசாவினுடைய ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டத்தில் தான் விண்வெளிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 நாட்கள் அங்கே தங்கியிருப்பாரு. அமைதி காலத்தில், அதாவது இப்போ நிறைய விருதுகள் வந்து வழங்கப்படும். இப்போ போர்ல சிறப்பாக பணியாற்றி உயிரிழந்தவர்களுக்கு அது ஒரு செக்ஷன்ல வழங்கப்படும். அல்லாம போர் இல்லாம அமைதியாக வேற வீரதீர செயல்கள் செய்பவர்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் அசோக சக்ரா விருது. ஸோ இப்போ போருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக வழங்கக்கூடிய அந்த விருது பரம்வீர் சக்ரா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போர்களில் வீர தீர செயல்கள் செய்தவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருது. ஸோ இந்த அமைதி காலத்தில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது தான் அசோக சக்ரா விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா சுபான்ஸ்ரீ சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இந்த விருதுகளில் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அசோக சக்ரா, அடுத்ததா கீர்த்தி சக்ரா, அதுக்கப்புறமா சௌரிய சக்ரா. ஸோ இதில் அந்த முதலாவதாக இருக்கக்கூடிய அசோக சக்ரா வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த கீர்த்தி சக்ரா மேஜர் ஹர்ஷீப் சிங், அதே மாதிரி சுபேதார் தோலேஸ்வர் சுப்பா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகிய 3 பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சௌரிய சக்ரா விருது வந்து இந்திய கடற்படை பெண் அதிகாரியான லெப்டினன்ட் கமாண்டர் கே தில்னா, அதே மாதிரி லெப்டினன்ட் கமாண்டர் ஏ ரூபா உள்பட 13 பேருக்கு வந்து 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 44 பேருக்கு சேனா பதக்கங்களும், 6 பேருக்கு நவோ சேனா பதக்கங்களும், 2 பேருக்கு வாயு சேனா பதக்கங்களும் இந்த குடியரசு தினத்தில் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் உயர் அதிகாரி சாயா சர்மாவுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட் அண்ட் ஹானர்ஸில் கவர் ஆகும். இந்திய காவல் பணி உயர் அதிகாரியும் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் உள்ளவருமான சாயா சர்மாவுக்கு குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ எதற்காகன்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷனல் லீடர்ஷிப் குவாலிட்டிக்காகவும் அவங்களுடைய அந்த மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ், கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக இந்த பதக்கம் வந்து வழங்கப்படும். தில்லி காவல்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்புடைய அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுடைய ஒரு விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலுவான அணுகுமுறையை வந்து வகுத்திருப்பாங்க. அதே மாதிரி 2012 நாட்டையே ஒழிக்க நிர்பயா கூட்டு பாலியல் அந்த வழக்குல வந்து இவங்க தான் அந்த புலனாய்வை வந்து வழிநடத்தி இருப்பாங்க. பல்வேறு குழந்தைகள் கடத்தல் வழக்குகளின் புலனாய்வை வழிநடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணைய விசாரணை பிரிவு தலைமை அதிகாரியாக இவர் சிறப்பான நிறைய பணிகளை வந்து ஆற்றியிருப்பாங்க. அதை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகத்தில் நற்சான்றை வந்து இவங்க வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அதற்காக தான் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடியரசு பதக்கமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த 13 பேர் உள்பட 131 பேருக்கு பத்ம விருதுகள். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவிலியன் அவார்ட்ஸ்ல முதலாவதாக இருக்கக்கூடியது பாரத ரத்னா அவார்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பத்ம அவார்டுகள். ஸோ இதுல முதலாவதாக வரக்கூடியது பத்ம விபூஷன்,
அடுத்ததா பத்மபூஷன். ஸோ அடுத்ததா பத்மஸ்ரீ. ஸோ இந்த பாரத ரத்னா விருது பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்கு வருடத்துக்கு வழங்கப்படும். அதுவுமே கடந்த ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல 120 பேருக்கு வந்து வழங்கப்படும். ஸோ இந்த 131 பேருன்னு சொல்லும்போது இறந்தவர்கள் இதுல பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் டியூமர்ஸ், அதாவது இறந்தவர்கள், அதே மாதிரி ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இவர்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 பேருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 131 பேருன்னு சொல்லும்போது இதில் வந்து ஓசிஐ, என்ஆர்ஐ, இவங்க போஸ்ட் டியூமர்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடட். ஸோ இவர்களை தவிர 120 பேருக்கு வந்து வருடத்திற்கு கொடுக்கப்படும் இந்த பத்ம விருதுகள். கலை, அறிவியல், சமூக சேவை, மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு உள்பட பல்வேறு துறைகளை தலைச்சிறந்த பங்களிப்பை நல்கிய 131 பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுல பத்ம விபூஷன் விருது பார்த்தீங்க அப்படின்னா 5 பேருக்கும், பத்ம விபூஷன் விருது வந்து 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 133 பேர்ல 31 பேர்ல 13 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பத்ம பூஷன் விருது 2 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 11 பேருக்கும் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. நாட்டினுடைய அந்த 77வது குடியரசு தினத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த விருதுகள் பெற்றவர்கள் 11 பேர் பெண்கள், வெளிநாட்டினர், அதே மாதிரி வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் பிரிவை சேர்ந்த 6 பேர் உள்பட 131 பேருக்கு வந்து இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த 131ல பாத்தீங்க அப்படின்னா 16 பேர் வந்து மறைவுக்கு பிந்திய கௌரவமாக அந்த விருதுகள் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு.